வணக்கம். கோரக்க சித்த ராசியுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ஆன்மீகத்தில் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காணும் இடமெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் வீதிக்கு வீதி அரச மரத்துக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரே கடவுள் விநாயகர் கடவுள் தான். இவர் பெரும்பாலான இடத்துல வச்சுருக்காங்க. ஏன் இந்த விநாயகர் நம்ம பார்க்கும் இடத்துல எல்லா திரும்புகிற இடமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்னா விநாயகரை வணங்கினா மட்டுமே போதும். விநாயகரை நம்ம பார்க்கும் இடமெல்லாம் வச்சு வணங்குறதுக்குரிய காரணம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் இந்த 7.5 சனி, அஷ்டார்த்த சனி, அர்த்தம சனி இந்த மாதிரி உள்ளவங்களுடைய அதிக கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய, கொடுத்த கடன் திரும்ப வரல, இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விநாயகரை வணங்கி வந்தாலே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் படிப்படிப்படியாக மெதுவாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினச்சா விநாயகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து, சந்தன அலங்காரம் செய்து, குங்குமம் பொட்டு வைத்து, அருகம்புல் சாத்தி, எருக்கம்பூ 5 வைத்து, எருக்கன் இலையை வைத்து, அதன் மேல் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். இது மாதிரி திங்கக்கிழமை இதை தொடர்ந்து செஞ்சு வரணும். இதை செஞ்சு வந்தாலே காரிய தடைகள் நீங்கி நமக்கு தொடர்ந்து வெற்றியை மட்டுமே சந்திச்சுட்டு வருவோம். இதை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினச்சா இந்த மந்திரத்தை 51 முறை சொல்லவும். ஓம் ஹம் கணபதே நம, ஓம் ஹம் கணபதே நம. தீப ஆராதனையை முடித்து விட்டு மேற்கே பார்க்குமாறு அமர்ந்து பின் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வரவும். மந்திரமானது ஓம் ஹ்ரீம் விரி விரி கணபதையே சர்வ ஜனமே வசமானிய சுவாகா. ஓம் க்ரீம் விரிவிரி கணபதியே சர்வ ஜனமே வசமானிய சுவாகா என்று இந்த மந்திரத்தை சொல்லி வரவும். இதை சொல்லி வரும் பொழுது திங்கட்கிழமை செய்து வந்தால் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். 7.5 சனி, அஷ்டாமத்த சனி, கடன் பிரச்சனைகளில் சிக்கிம் தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளியேற செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை மாலை அணிவித்து விநாயகர் முன் ஒற்றை ரூபாய் நாணயத்தை வைத்து உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக் கொள்ள வேண்டும். உங்கள் கடன் பிரச்சனைகள் மெதுவாக குறைந்து வரும். ஓம் கங் கணபதே நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். கொடுத்த பணம் திரும்ப வர, வாங்கிய கடனை அடைக்க உரிய மந்திரத்தை அடுத்த தகவலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.